ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனை அவர்கள் இறந்த பின்பு அவருடைய மகன் சுப்ரீம் லீடராக, அதாவது உச்சக்கட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அயதுல்லா அலி கமேனி சுப்ரீம் லீடர் ஆகுவதற்கு முன்பாக 2 முறை ஈரானுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர். பிரசிடென்ட் ஆஃப் ஈரான். 1979 இஸ்லாமிய புரட்சி வந்த பிறகு அயதுல்லா அலி கோமைனி தான் முதல் சுப்ரீம் லீடர், முதல் உச்சக்கட்ட தலைவர். அதற்கு பின்பு 2வது உச்சக்கட்ட தலைவராக 1989 அயதுல்லா அலி கமேனை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு முன்பு 2 ஆண்டுகள் இவர் பிரசிடென்ட் ஆஃப் ஈரான், அதாவது ஈரானுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். இவர் 1981 அப்பொழுது இருந்த அப்துல் மசூத் என்ற பிரசிடென்ட் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்பு இவர் ஆகஸ்ட் 1981 பிரசிடென்ட் ஆஃப் ஈரானாக பதவியேற்கிறார். அந்த பிரசிடென்ட் ஆஃப் ஈரானில் பதவியேற்பதற்கு முன்பு, அதாவது ஜூன் 1981 அன்று ஒரு மசூதியில் இவர் மீது கொலை முயற்சி செய்யப்பட்டது. அதை எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு. அந்த டேப் ரெக்கார்டருக்குள்ளே ஒரு வெடிகுண்டை வைத்து அதை அந்த மசூதிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் அயதுல்லா அலி கமேனி ஒரு லெக்சர் கொடுக்க போகிறார். அப்போ வெடிச்சதில் இவருக்கு வலது கையில் ஒரு காயம் ஏற்பட்டு இப்பொழுதும் தழும்பு இருந்து வந்தது. இந்த கொலை முயற்சிக்கு பின் தான் அயதுல்லா அலி கமேனி அவர்கள் ஈரானுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1989 அயதுல்லா கோமைனி சுப்ரீம் லீடர் இறந்து விடுவதால் இவர் 2வது சுப்ரீம் லீடராக, அதாவது ஈரானின் உச்சக்கட்ட தலைவராக 1989 நியமிக்கப்படுகிறார். அப்போ கவுன்சில் ஆஃப் கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் தான் இந்த 2வது சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அயதுல்லா கோமைனி அவர்களை தேர்ந்தெடுத்தது கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், வல்லுநர்கள் அடங்கிய குழுதான் முதல் சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுத்தது. அதற்கு பின்பு இப்பொழுது 2வது முறையாக கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இறந்து போன அயதுல்லா அலி கமேனை அவர்களுடைய 2வது மகன் முஜிதாபா கமேனியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். இறந்து போன கமேனை அவர்களுக்கு மொத்தம் 6 குழந்தைகள். அந்த 6 குழந்தைகளில் 3 மகன்கள், மற்ற 3 பேர் பெண்கள். இந்த 3 மகன்களில் 2வது மகன்தான் இந்த முஜிதாபா கமேனை. முதல் மகன் மொசிதாஃபா, இவர் முஜிதாபா. 3வது மகன் மசூத். இப்படி இந்த 3 மகன்களில் 2வது மகன்தான் இப்பொழுது இருக்கின்ற சுப்ரீம் லீடர். இந்த முஜிதாபா கமேனை அவர்களை பொறுத்தளவில் இவர் தந்தையை விட அதிகமான ஒரு தீவிரமான எண்ணம் கொண்டவர். ஏற்கனவே அயதுல்லா அலி கமேனை அவர்கள், இவருடைய தந்தை, ஒரு ஃபட்வா போட்டிருந்தார். ஃபட்வா அப்படின்னா இஸ்லாமில் ஒரு தீர்ப்பு மாதிரி, ஒரு எப்படி நீதிமன்ற தீர்ப்போ அது மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்குவார். அந்த ஃபட்வால என்ன சொல்லியிருந்தார்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபட்வா. அந்த அணு சக்தியை ஒரு எரிபொருள்கள் மற்றும் வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தலாமே ஒழிய அந்த அணு சக்தியை வைத்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது என்பதுதான் அயதுல்லா அலி கமேனை அவர்களுடைய எண்ணம். அதற்காகத்தான் அவர் ஒரு ஃபட்வா, ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார். ஆனால் அந்த ஃபட்வாவிற்கு எதிரான ஒரு கருத்தை கொண்டவர் தான் இப்பொழுது இருக்கின்ற அவருடைய மகன் சுப்ரீம் லீடர் அயதுல்லா முஜிதாபா கமேனை. இவர் 9 வயதாக இருக்கிறப்பவே அரசியல் எண்ணம் இவருக்கு உருவாக்கப்பட்டது. பள்ளி கல்வியை டெஹ்ரானில் படித்து முடித்தார். அதற்கு பின்பு இவருடைய தந்தையே இவருக்கு தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தியாலஜி அப்படின்னு சொன்னால் அந்த மத சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் இவர் முழுமையாக படித்தார். அதற்கு பிறகு கோம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த சுப்ரீம் லீடர் எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம், இந்த கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம் கோம், QOM. இந்த இடத்தில் ஒரு டீச்சராக பணிபுரிந்து வந்தவர் தான் இந்த முஜ்தாபா கமேனை. ஆனால் அதற்கு முன்பே இவர் IRGC, அதாவது இஸ்லாமிய புரட்சிப்படை, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோப்ஸ், இதில் சேர்ந்து பணிபுரிந்து வந்தார். அதற்கு பின்பு 2009 ஆண்டு நடந்த மக்கள் புரட்சியை பாஸ்ஜி மற்றும் இஸ்லாமிய புரட்சிப்படையின் மூலமாக அந்த போராட்டத்தை ஒடுக்கியதற்கு முக்கிய காரணம் இந்த முஜிதாபா கமேனி அவர்கள்தான். இந்த பாஸ்ஜி அப்படிங்கிறது ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ். இங்கே இருக்கிற CRPF எல்லாம் பேராமிலிட்ரி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஈரானில் இருக்கின்ற ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ். இந்த இஸ்லாமிய புரட்சி படைக்கு ஆதரவாக அவர்களின் கீழ் பணிபுரிந்து வருகின்றவர்கள் தான் இந்த பாஸ்ஜி. அந்த புரட்சி படைக்கு இவர் தலைவராக உருவாகினார். அதற்கு பிறகு படிப்படியாக கோம் தியாலஜி ஸ்கூலில் போய் டீச் பண்ணுறது, இந்த இஸ்லாமிய புரட்சி படையை
கவனித்து வருவது, அங்கே இருக்கிற முக்கியமான போஸ்டிங்ஸ் இதையெல்லாம் வந்து அவர் தான் வந்து போடுவார். ஐதுல்லா அலி கமைனி அவர்களுடைய ஒரு வலதுகரமாக இந்த இரண்டாவது மகன், இந்த புதிய சுப்ரீம் லீடர் முஜிதாபா இருந்து வந்த காரணத்தினால் இந்த இஸ்லாமிய புரட்சிப்படை இவரை விரும்பியது. இதற்கு முன்னால் இருந்த இஸ்லாமிய புரட்சிப்படையினுடைய தலைவர், அதனுடைய உளவு பிரிவினுடைய தலைவர் எல்லோருமே இவரால் நியமனம் செய்யப்பட்டவர் அல்லது இவருடைய பரிந்துரையின் பேரில் நியமனம் செய்யப்பட்டவர்கள். இதனால இந்த தேர்வை, அதாவது இந்த சுப்ரீம் லீடராக இந்த முஜிதாபா அவர்களை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கியமான காரணமே இஸ்லாமிய புரட்சிப்படை. ஒரு சிலர் மாற்று கருத்துக்களை கூறினார்கள். ஆனால் இஸ்லாமிய புரட்சிப்படை இவர்தான் அடுத்த சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியதால் அந்த கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த வல்லுநர்கள் குழு இவரை சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுத்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் எங்கு இருக்கின்றார் என்பது தெரியவில்லை. இன்னும் இவர் வெளி உலகிற்கு வரவில்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களுடைய அனுமதி இல்லாமல் அல்லது எங்களுடைய விருப்பம் இல்லாமல் யார் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலையும், அவர்களும் குறிவைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியதாலும் இவர் இன்னும் பொது வழிக்கு வராமல் ரகசிய இருப்பிடத்திலிருந்து இயங்கி வருகின்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவருடைய தந்தையை விட அதிதீவிர எண்ணம் கொண்டவர். அதாவது இஸ்லாமிய புரட்சியை முழுமையாக ஆதரிப்பவர். சொல்லப்போனால் அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் வந்து மிகவும் தீவிரமான எண்ணம் உடையவர் அந்த இஸ்லாமிக் ஐடியாலஜியில். அதனால இது அமெரிக்காவுக்கு ஒரு தலைவலியாக கூட மாறலாம். ஏன்னா இவர் வந்து நிச்சயமாக போரை நிறுத்த போகிறதில்ல. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஐதுல்லா அலி கமைனி அவர்கள் மீது வீசப்பட்ட ஏவுகணைகள் மூலமாக அவருடன் இருந்த கிட்டத்தட்ட 48 நபர்கள் உயிரிழந்தார்கள். இந்த 48 நபர்களில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முஜ்தாபா கமைனி அவர்களுடைய மனைவி, ஒரு மகன், இவர்கள் இருவரும் சேர்ந்து கொல்லப்பட்டார்கள். அதனால தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகனையும் இழந்த இந்த முஜ்தாபா அலி கமைனை இன்னும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது ஒரு வெறுப்பை அதிகமாக கொண்டவராகத்தான் இருப்பார். எனவே இவரிடம் நிச்சயமாக அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகள் சமாதானம் பேச முடியாது. இவரும் நானும் ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பதாக தெரிகின்றது. இந்த முஜ்தாபா அவர்களுடைய மனைவி, ஒரு மகன் இறந்து விட்டாலும் இன்னும் ஒரு மகன் இவருக்கு இருக்கின்றார். இந்த அயதுல்லா அலி கமைனி இவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, அயதுல்லா அலி ஹொசைனி கமைனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி வந்து இந்த ஹொசைனி அப்படிங்கிற பேரை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய குடும்பம் முதல் இமாம், ஃபர்ஸ்ட் ஷியா இமாம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இதனால் தான் ஹுசைனி என்ற பெயரை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹுசைன் இபின் அலி இவர்தான் முதல் ஷியா இமாம். இவர் புரொஃபட் முகமது அவர்களினுடைய உறவினர் என்று சொல்லப்படுகிறது. இதனால் தான் ஷியா பிரிவினர் ஹுசைன் இபின் அலியை முதல் இமாமாக கொண்டுள்ளார்கள். முஜிதாபா காமைனி அவர்களுடைய மனைவியினுடைய பெயர் ஜஹ்ரா பதாத் அதேல். இவர் வந்து குலாம் அலி அப்படிங்கிற ஈரான் பார்லிமெண்ட்டினுடைய ஸ்பீக்கர், சபாநாயகர், அவருடைய மகள். அவரைத்தான் இவர் திருமணம் செய்திருக்கின்றார். அவர் அநியாயமாக அந்த 48 நபர்களில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கின்றார். சையத் முஜிதாபா ஹுசைன் கமைனை என்று இப்பொழுது இந்த சுப்ரீம் லீடர் அழைக்கப்படுகிறார். இவருக்கும் அந்த ஹுசைன் அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இவர் வந்து தன்னுடைய ஹைஸ்கூல்லாம் படித்து முடிச்சுட்டு, தியாலஜி முடிச்சுட்டு, சைக்கோ அனாலிசிஸ் படிச்சிருக்காரு. சைக்காலஜினா தெரியும் உங்களுக்கு எல்லாமே, உளவியலை படித்தவர். சைக்கோ அனாலிசிஸ், அது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் தான் வந்து சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார். அதாவது உளவியல் பகுப்பாய்வு, இதையும் படித்திருக்கின்றார். இவர் ஆங்கிலத்திலும் அரேபியிலும் சரளமாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் இந்த புதிய சுப்ரீம் லீடர் முஜிதாபா ஹுசைன் கமைனை. இவருடைய சொத்து மதிப்பு $3 பில்லியன் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய்க்கு மேல். இது துபாய், ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் முதலீடு செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் இது இவருடைய பெயரில் முதலீடு செய்யப்படவில்லை. இவருடைய நம்பிக்கைக்கு உரிய நபர்களின் பெயரில் முதலீடு செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். இவர் மீதும் அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்திருக்கின்றது. இது 2009 நான் சொன்னேன் இல்லையா, அந்த மக்கள் புரட்சி ஏற்பட்டப்ப இவர் அந்த புரட்சியை அடக்கினார், மனித உரிமைகளை மீறினார் சொல்லி 2009 இவர் மீதும் ஒரு பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்துள்ளது. முஜிதாபா அவர்கள் சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து தாக்குதல் இன்னும் தீவிரமடைந்திருக்கிறது. இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய புரட்சிப்படை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களிடம் இன்னும் அதிதீவிர ஏவுகணை இருக்கின்றது. அது வந்து 1000 டன் வெடிமருந்து எடை கொண்ட ஏவுகணை இருக்கின்றது. அதை நாங்கள் ஏவப்போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா,
முஜிதாபா கமைனை அவர்கள் சுப்ரீம் லீடர் உச்சக்கட்ட தலைவராக ஈரானில் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இன்னும் போர் தீவிரமடையும் என்றே நம்பப்படுகிறது. என்னை பொறுத்தளவில் கடந்த காலங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நிகழ்காலத்தில் மக்களுடைய நலனை பாதுகாக்க அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுப்ரீம் லீடர் முஜிதாபா மற்றும் அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும்.